பைங்கனி இதழில் பழரசம் தருவார் பருகிட தலை குனிவார் மேகத்தை கூந்தலில் மறைத்தவளோ மீன்களை வளராய் அணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் மறைத்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலக யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ மோகத்திலே இந்த உலக யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ இவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பரிந்திட தலை குனிவாள் இவள் பருகிட தலை குனிவாள். இப்படி இருந்தாலும் கூட நன்றி. இப்படி இருந்தாலும் கூட இந்த இடத்தை வர்ணித்தாலும் இந்த பெண்மணிக்கு எவ்வளவுதான் பெருமையை சேர்த்தாலும் தனிமையில் இனிமை காண முடியுமா? ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் தானே சிறப்பு. சுதியோடு தாளம் சேர வேண்டும், தாளத்தோடு சுதி சேர வேண்டும். இப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் தான் மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல நான் தனியாக பாடிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தால் சிறக்காது. நான் என்ன வேலைக்கு வந்தனோ அதை முடித்தால் தான் இந்த உலகம் என்னை புகழும். நான் வந்த வேலையை முடிச்சாத்தான் எங்கள் வம்சத்துக்கு பெருமை. நான் வந்த வேலையை முடிக்கவில்லை என்றால் எங்கள் வம்சத்துக்கு பெருமையாகுமா? என்ன வம்சம் நினைக்கிறீங்களா? என்ன வம்சம்? தேவ வம்சம்னு பேரு. ஆமா, இவங்க மனித வம்சம். ஆகையினாலே ஏன்னா செல்வாக்கு பெருசா சொல்வாக்கு பெருசானா அடியன் சொல்வாக்கை மட்டும் நம்பக்கூடியவன். செல்வாக்கை விருப்பப்பட்டிருந்தால் என் மேனி எல்லாம் நகையாக பூட்டியளவா வந்திருப்பேன். ஆனா இப்ப யாரும் ஒருவரையும் கூட கழுத்துல போட்டு போக முடியல. ஓர போக்கில் அத்துக்கிட்டு போயிடுறாங்க. நாடு அப்படி ஆயிடுச்சு. ஆகையினாலே சுந்தரம் நிறைந்து ததும்பும் சுந்தரம் நிறைந்து ததும்பும் புஞ்சிறந்த மங்கை இவள் எந்த உலகோ இங்கேன் வந்தார். சுந்தரம் நிறைந்ததும்பும் புஞ்சிறந்த மங்கை இவள் எந்த உலகோ இங்கேன் வந்தார். அந்தரம் குந்தத்தேவர் சுந்திவி மூலங்க வரோ மிகுந்தத்தேவர் தும்பி மிகுலங்க வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்து ததுகும் புத்திரந்த மங்கை இவள் எந்த உலகோ இங்கே வந்தார். வானமதியான தவமான முற்று இவள் முகத்தை ஊனமாய் ஒளிந்து கொண்டதோ வந்து சங்கம் நின்றுளம் வளர்ந்தொதுங்கி வாரி நீரில் மறைந்ததோ நான் உரைத்தால் வரும் காட்சி நாவடக்கமாச்சே நான் உரைத்தால் வரும் காட்சி நாவடக்கமாச்சி தீனனின் கண்ணுக்கு காட்சி திவ்ய குருவ கடாட்சி தீனனின் கண்ணுக்கு காட்சி திவ்ய குருவ கடாட்சி சுந்தரம் நிறைந்து ததும்பும் புஞ்சிறந்த மங்கை எந்த உலகோ இங்கே வந்தார். சோவெனவே ஒத்த முகத்து இருக்கும் கண்களை கண்டு மான்களினம் என்று நாடுதே சோவெனவே பறவை ஓட்டும் சொல்லினை கிள்ளை கேட்டு மான்களினம் வந்து கூடுதே கானகத்தில் இவள் தினை காவல் புரிவதென்றோ நாராயணா நமோ கானகத்தில் இவள் தினை காவல் புரிவது விதம் ஆன போதிலும் இங்கு அற்புதம் மிக அற்புதம் ஆன போதிலும் இங்கு அற்புதம் மிக அற்புதம் சுந்தரம் நிறைந்து கதும்பும் புஞ்சிறந்த மங்கை இவள் எந்த உலகோ இங்கே வந்தாள் ஏன் வந்தாள்
ஆதியில் கொடுத்த வாக்கு பாதியில் இருக்கின்றது. ஆகையினாலே பாதியில் செய்தால் சிறப்படையாது, எதையுமே முழுமையாக செஞ்சால்தான் சிறப்பு. அதனால தான் முழுசா பாடுனேன். ஆமாம், ஆகையினாலே இப்பேற்பட்ட பெண்ணை எங்கு சேர்க்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய இரு மாதர்களுக்கு என் தலைவன் முருகன் வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளி, உன்னை தெய்வேந்திர திருச்சபையில் தேவர்களெல்லாம் போற்றும்படி உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். இளையவள் சுந்தரவள்ளி என்பவள் வேடுவர் குலத்திலே நீ நம்பிராஜனுக்கு வளர்ப்பு மகளாக இருக்கின்ற பொழுது உன்னை களவு மனம் புரிகிறேன் என்று சொன்ன வாக்கின்படி இந்த இடத்திலே அழகான இந்த பெண்மணி காவல் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த கந்தபெருமானுக்காக அந்த செல்வம் என்று சொல்லக்கூடிய செல்வம் என்ன தெரியுமா? தமிழ் செல்வம் என்று முருகனுக்கு ஒரு பேர் உண்டு. அதுக்கு பெரிய விளக்கமே இருக்கு. ஆகையினாலே அந்த தமிழ் செல்வனுக்கும் இந்த வள்ளிக்கும் திருமணத்தை நடத்தி வைப்பதாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு பிரம்மமுகூர்த்தத்தில், ஆமா, அதுக்கு நேரம் இருக்குன்னு தெரியல, இருக்குது, பரவாயில்ல. ஆகையினாலே சேர்த்து வைக்கலாம் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிற. ஆகையினால ஏதோ ஒரு ஆடவர் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றார். யார் என்று பார்க்கலாம். நட்சத்திரத்தை பட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட ஒற்ற நிலவில தூக்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட ஒற்ற இரவு பேசவும் முடியுமா? ஜாதி மதமின்றி காதல் நெஞ்சம் சேர்க்கவும் முடியுமா? ஒரு வேதனை தீருமா? ஜாதி மதமின்றி காதல் நெஞ்சம் சேர்க்கவும் முடியுமா? ஒரு வேதனை தீருமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? மன்னவனின் மனசுக்குள்ள மங்கை முகம் தெரியலையா? காணே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? மன்னவனின் மனசுக்குள்ள மங்கை முகம் தெரியலையா? காணே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே, அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே, அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே, நான் அன்று சொன்ன வார்த்தையிலே நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட முட்டை இரவு பேசவும் முடியுமா? வானத்தில் நிலவு வரும் இது மாதிரி பொட்டலில் நல்லா சாப்பிட்டு படுத்தா நாங்க பாட்டு பாட பாட நல்லா தூக்க வரும். ஓ கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, மந்த மேல கொண்ட போட்ட சாமியாரையா. கானகத்தில் பாட்டு பாடும், கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா, மண்ட மேல கொண்ட போட்ட சாமியாரையா. கண்டா வர சொல்லுங்க மண்ட மேல கொண்ட போட்ட சாமியே, கையோடு கூட்டி வாருங்க. கண்டா வர சொல்லுங்க, கண்டா கண்டா வர சொல்லுங்க. மண்ட மேல கொண்ட போட்ட சாமியே, கையோடு கூட்டி ஏதோ காலம் கட்டது யாரென்று பார்ப்போம், சந்திப்போம், சிந்திப்போம், வரட்டும். அம்மா கலைமகள் கை பொருளே
உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ விலையில்லா வாழ்வில் உன்னை மீட்டவும் திகழ் இல்லையோ கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ உன்னிடம் எத்தனை ராகங்களே என்றும் உனக்குள் எத்தனை சோகங்களே உன்னிடம் எத்தனை ராகங்களே உனக்குள் எத்தனை சோகங்களே இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே இசையறிந்தோர்கள் மீட்டுங்களே என்றும் எனக்கேனும் வழி காட்டுங்களே கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ நான் யார் உன்னை மீட்க வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட நான் யார் உன்னை மீட்க வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட ஏனோ துடிக்கின்றேன் ஏனோ சுவைக்கின்றேன் காதல் தினம் தெரியாமல் தவிக்கின்றேன் திரையில்லா காட்டுக்குள்ளே புலம்புவது ஏனோ கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ இல்லையா சொர்க்கமும் நரகமும் உன்பதமே நான் சொல்வதை உன்பதும் கேட்கட்டுமே சொர்க்கமும் நகரமும் உன்வசமே நான் சொல்வதை நீயும் கேட்கணுமே சத்தியம் தர்மங்கள் நிலைக்கட்டுமே சத்திய தர்மங்கள் நிலைக்கட்டுமே என்றும் தாய்மையின் வடிவாய் ஒளிக்கட்டுமே கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையோ விலையில்லா மாளிகையில் உன்னை நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட மொட்டை இரவு பேசவோ முடியுமா எட்டாத வளத்துக்கு கொட்டாய் விட்ட கணக்கான பாட்டு ஆமா. என்ன காரணம்னா ஏன் இதை பாடுன்னு தெரியுமா? ஏ நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்க யாராவது முடியுமா? ஆனா உன் மனம் ஏங்குதென்றால் ஏதோ உன் மனம் எல்லாம் கெட்டு விட்டதென்று நினைக்கிறேன். அதனாலதான் கலைமகள் கைப்பொருளோ உண்மைதானே உனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது. அதுதான் ஆனா உண்மை. ஞானம் இருந்தாலும் கூட உன்னை கவனிக்க ஒரு ஆள் இல்லை என்று வருத்தத்துல நான் பாடினையா. நீங்க வருத்தத்துல பாடிருக்கீங்க, சரி நான் பாடுறேன்னா அதுக்கும் காரணம் உண்டு. என்ன காரணம்? காரணம் இல்லாம நானும் பாட மாட்டேன். அப்படி அதான் என்ன காரணம்னு கேட்டேன். நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? முடியாது. அந்த சூரியனு கூட மொட்டை இரவுல பார்க்க முடியாது. அதான் இந்த ஏக்கம் எல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு காதலில தோல்விற்றவரோ இல்ல ஏதாவது கடன் பிரச்சனை